ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு உங்கள் நான் கமல்ஹாசன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றின ஒரு புதிய தகவல் தான் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ முதல் டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் 2 படத்தை பற்றின ஒரு அப்டேட் வந்து வந்திருக்கு. ஸோ ஏப்ரல் மாதம் நம்ம சங்கர் சார் வந்து பார்த்தீங்கன்னா டேட் வந்துடும் அப்படிங்கிற ஒரு ஹோப்பில் வந்து இன்னமும் இருக்கார் அப்படிங்கிற ஒரு அப்டேட் வந்து கிடச்சிருக்கு. ஸோ என்ன அப்படின்னா, அவர் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த படம் டிலே வந்து கன்வெர்ட் ஆகக்கூடாது அப்படின்றதற்காக பயங்கர காஷியஸாக வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் இன்னும் வந்து டெக்னிக்கல் டீம், அதாவது கிராஃபிக்ஸ்லாம் ஒர்க் பண்ணுறாங்கல்ல, விஎஃப்எக்ஸ், அந்த டீம் கிட்டேருந்து இன்னும் கரெக்டான ரெஸ்பான்ஸ் வந்து வரல இந்த டைம் முடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி. ஸோ அதனால தான் சங்கர் சார் வந்து பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணிகிட்டு இருக்காராம். மிச்சபடி எல்லாமே முடிச்சிட்டாங்க. கமல் சாரோட வேலையை முடிச்சிட்டாரு. அனிருத் அவர்கள் பிஜிஎம் கூட வந்து பார்த்திங்கன்னா ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. இந்த சில போர்ஷன்ஸ் மட்டும்தான் வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அந்த காப்பி வந்துருச்சு அப்படின்னா அடுத்து சங்கர் சார் வந்து அதற்கான ஒரு கரெக்ஷன்ஸ், அப்புறம் அதுக்கு உண்டான டப்பிங் வேலை, இல்லை வந்து அதற்கு உண்டான மியூசிக் ஆட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்க்க ஆரம்பிச்சிடுவார் அப்படின்ற அப்டேட் வந்து இருக்குது. ஸோ அதுக்காகத்தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைலாமாவில் இருக்காராம் சங்கர் சார். ஆஹா, நம்ம என்ன பேர் சொல்கிறது, டேட் என்ன சொல்கிறது அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஒரு கன்ஃபியூஷனில் இருக்கார் அப்படின்ற மாதிரி அப்டேட் வந்திருக்கு. ஸோ வெயிட் பண்ணிட்டோம் சார் இவ்வளோ நேரம். ஏப்ரல்னால் என்ன, ஆகஸ்ட்டில் ரிலீஸ் பண்ணுவோம் இண்டிபெண்டன்ஸ் டே அன்றைக்கி, அவ்வளோதான், விடுங்க சார், அதெல்லாம் வந்து ஒரு விஷயமே கிடையாது. பட் இந்த வருஷம் கண்டிப்பாக வந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்றதுனா அவர் ஏன் யோசிக்கிறாருன்னு, ஆகஸ்ட்னா அடுத்து ஒரு 6 மாதம் போயிடுச்சுன்னா அடுத்த வருஷம் போயிடும். ஸோ இந்த வருஷமே இந்தியன் 2 இந்தியன் ரிலீஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்றாரு. ஸோ அதனால் ஒரு 6 மாதம் கேப்பில், அதனால் சங்கர் சார் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேகத்தில் இருக்கார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. பட் என்ன பண்ணுறது, முடிஞ்சால் தானே, வேலை முடிஞ்சால் தானே. அடுத்து மக்கள் நீதி மையம் தேர்தல் பணி ஒருங்கிணைப்பு குழு 3 பேர் வந்து பார்த்திங்கன்னா அறிவிச்சிட்டாங்க. ஸோ 2 துணைத் தலைவர்கள், மௌரியா அவர்கள், அப்புறம் வந்து தங்கவேல் அவர்கள், அடுத்து ஒரு பொதுச்செயலாளர் அவர்கள் அருணாச்சலம் அவர்கள், இந்த 3 பேர் இவங்க வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து வர டீம்களை வந்து அறிவிப்பாங்க அப்படின்ற மாதிரி கமல் சார் வந்து அப்டேட் கொடுத்துட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. பட் கூட்டணி போகிறாங்களா இல்லையா, இல்லை என்ன நிலவரம் அப்படிங்கிறது இது வரைக்கும் வந்து தெரியல. ஸோ வந்தவொடனே நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் இன்று கமல் சார் வந்து பார்த்திங்கன்னா இளையராஜா அவருடைய மகள் இயற்கை எழுதினார் அல்லவா, ஸோ அவங்க பவதாரணி அவங்களுடைய இரங்கல் வந்து கேட்பதற்காக இன்றைக்கி அவர் வீட்டுக்கே சென்று அவர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா பேசி கண் கலங்கிட்டாராம் இளையராஜா அவர்கள். அது மட்டும் நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா பேசியிருக்காங்க. ஸோ பேசிவிட்டு கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் நிகழ்வு நடந்திருக்கு. பேசிவிட்டு அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆறுதல் சொல்லிவிட்டு அவர் வந்து கிளம்பி வந்திருக்கார் அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து இருக்குது அப்படிங்கிறது தான். அடுத்து KS 233 டிலே ஆக போகுது அப்படின்றது தான் அப்டேட். ட்ராப் கிடையாதுங்க, ட்ராப் ஆகவில்லை. ஏதாவது சொன்னாலும் நம்பாதீங்க. வினோத் அவர்களுடைய படம் வந்து ஆன். பட் கதை இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யப்படுத்துறதுக்காகவும், ப்ளஸ் தக் லைஃபுக்கு டிஃப்ரெண்ட் கெட்டப் இருக்குது, 4-5 கெட்டப் கமல் சாருக்கு, சரிங்களா. ஸோ அந்த ஒரு இதுக்காகவும் இது கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா டிலே ஆகுது. மற்றபடி வேறு எதுவும் வந்து இல்லை அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கணிப்பு. ஸோ அதனால் கண்டிப்பாக டிலே தான் இருக்கும், ட்ராப் கிடையாது அப்படிங்கிறது அப்டேட். அடுத்து கல்கி 2898 AD ஹாலிவுட்டில் களம் இறங்குது. அதாவது இங்கிலீஷ் லாங்குவேஜ் ரிலீஸ் ஆகுது. கிட்டத்தட்ட இங்கிலீஷ், அப்புறம் தமிழ், தெலுங்கு, இங்கே வந்து ஒரு 5 லாங்குவேஜ், அப்புறம் செர்பியா, போர்ச்சுகீஸ், இந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா டப் பண்ணி பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பிளான் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட வேர்ல்டு வைடில் இந்தியன் மார்க்கெட்டில் இது வரைக்கும் எந்த படமும் வந்து ரிலீஸ் ஆகிடக்கூடாது இந்த மாதிரி அப்படின்றதுல ரொம்ப குறியாக இருக்காங்களாம். ஸோ அதுக்கான ஒர்க் வந்து போயிட்டுருக்கு அப்படிங்கிறது தான். கிட்டத்தட்ட 250 கோடி ரூபாய்க்கு நெட்ஃப்ளிக்ஸ் வந்து வாங்குறதுக்கு போட்டி போட்டுட்ருக்காங்க அப்படின்றது. பட் ஆஃப்டர் த கமல் சாரோடைய கெட்டப் இன்னும் ரிலீஸ் ஆகிடுச்சுன்னா வேறு லெவலில் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் கமல் சார் ஒரு ஹாலிவுட் படம் நடிக்கிறாரு அப்படிங்கிறது தான். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன மாதிரி அவுட்புட் வந்து இருக்க போது, எப்படி ரெஸ்பான்ஸ் இருக்குன்ட்டு. மே 9 இன்னும் 100 நாட்கள் தான் இருக்குது சரியா. அதுக்கு சம்மந்தமான ஒரு ஹேஷ்டேக்கும் வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது. அடுத்து டக் லைஃப் பொறுத்த வரைக்கும் ரஷ்யாலையும் செர்பியாலையும் அடுத்த கட்ட ஷூட்டிங்கு. ஸோ இப்போ சென்னையில் முடிஞ்சிருச்சு 5 நாள். அடுத்து ரஷ்யாவும் செர்பியாவும் போகிறாங்க. த்ரிஷா, துல்கர் சல்மான், கமல் சார். அதில் வந்து பியர்ட் லுக்காங்க கமல் சாருக்கு, பியர்டு வச்சு அந்த யக்கூஜா அந்த ஒரு இது இருக்குல்ல, அந்த கெட்டப் அதில் வந்து எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்து KS 237 கமல் சாரோடைய கெரியர்லேயே இதுவரைக்கும் பார்க்காத ஒரு ஆக்ஷன் படமாக அமையும். பயங்கர ஆக்ஷன் இருக்குமா. ஸோ இது வந்து இதுவரை பார்க்காத ஒரு ஆக்ஷனாக இருக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் KS 237. ஸோ இதுதான் அப்டேட் கைஸ். மீண்டும் ஏதாவது அப்டேட் இருந்தால் நாளை இன்னொரு வீடியோ சந்திப்போம். அது வரைக்கும் உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள்.